சட்ட விழிப்புணர்வு மற்றும் அப்டேட்களுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மதீஸ் லீகல் லென்ஸ். இந்த வீடியோவை மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. எல்லாருக்கும் வணக்கம். திருப்பூர்ல நடந்த ரித்தியானாவோட வரதட்சணை கொடுமை, அதனால அவ பண்ண சூசைட் எல்லாருக்குமே தெரியும். 27 வயசான ரித்தியானா கல்யாணம் ஆன 2 மாசத்திலேயே தன்னோட வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டா. அதுக்கு காரணம் வரதட்சணை கொடுமை. அவங்க வீட்டுல அவளுக்கு பண்ண டவுரி ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது அவன் எப்படி சிரிச்சுட்டே போனாங்கிறது தான் இன்னும் என்னால தாங்கிக்கவே முடியல. அவன் குடும்பத்துல அவளுக்கு 100 சவரனுக்கு மேல நகை போட்டிருக்காங்க, கார் வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்பவும் அது பத்தலைன்னு அவன் நகை கேட்டிருக்கான். அதனால அவ தன்னோட வாழ்க்கையவே முடிச்சுக்கிட்டான் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம தமிழ்நாட்டுல தான் இருக்கோமா, இது கண்ணகியோட தேசம்தானா அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட் எனக்கே வருது. அவ சாகிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா. அவளால அங்க நடக்கிற கொடுமை எதையுமே சகிச்சுக்க முடியலன்னு, அட்ஜஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையே அவளால் சகிச்சுக்க முடியல, அதுவே அவளை டெஸ்ட்ராய் பண்ணுது அப்படிங்கிறதையும் ரொம்ப வருத்தத்தோட தெரிவிச்சிருக்கா. செக்ஷன் 80 ஆஃப் பாரத் நியாய சங்கீதா ஆக்ட் படி கல்யாணம் ஆன 7 வருஷத்துக்குள்ள ஒரு பொண்ணு செத்து போயிட்டா அப்படின்னாலே அது வரதட்சணை கேஸ்ல வரும். அண்ட் அந்த பொண்ணை கொடுமைப்படுத்தின அவங்க கணவனும் சரி அவங்க குடும்பத்திலும் சரி மினிமம் 7 வருஷம் ஜெயில் தண்டனை நிச்சயம். ரித்தியானா அவங்க அப்பா சொல்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு இன்னும் நம்மளோட குடும்பத்துல நிறைய அப்பா அம்மா சொல்லிட்டு தான் இருக்கும். இன்னும் அதை நிறைய பொண்ணுங்க ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. தயவு செஞ்சு அட்ஜஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை மாத்த ட்ரை பண்ணுங்க. நம்ம பொண்ணுங்க கிட்டையும் சரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் சரி எல்லார்கிட்டையும் இந்த வரதட்சணைக்கு அகெயின்ஸ்டா குரல் கொடுங்கன்னு பேசுற நேரம் இது. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த மாதிரி வரதட்சணை கொடுமையால கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கள தயவு செஞ்சு இனிமே சகிச்சுக்க சொல்லாதீங்க. லா இருக்கு, நாங்க இருக்கோம், போலீஸ் இருக்கு, அவங்களுக்கு தேவையான நீதி எப்பவுமே கிடைக்கும். ப்ளீஸ் சீக் ஃபார் ஜஸ்டிஸ். ப்ளீஸ் ஸ்டாப் அட்ஜஸ்ட்மெண்ட். இந்த வீடியோவை பார்க்குற எல்லாரும் தயவு செஞ்சு தன்னை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட யாராவது கஷ்டப்படுறாங்க அப்படின்னா செக்ஷன் 80 பற்றி சொல்லுங்க. தயவு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேணாம்னு சொல்லுங்க. இது அவங்களோட வாழ்க்கை, அவங்க தான் வாழணும். மற்றவங்க யாரும் அவங்க வாழ்க்கையை டிசைட் பண்ண விடாதீங்க. நான் இந்துமதி, மதீஸ் லீகல் லென்ஸ், டவுரிக்கு அகேன்ஸ்டா, டவுரி டெத்துக்கு அகேன்ஸ்டா நிற்கிறேன். நீங்களும் என்ன மாதிரியே நிற்பீங்கன்னு நம்புறேன். ப்ளீஸ் சே நோ டு டவுரி டெத் அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் ஃபார் ஜஸ்டிஸ். பரம்பரை சொத்தை அப்பா யாரோட பெர்மிஷனும் இல்லாம இல்ல யாரோட நாலேஜும் இல்லாம மத்தவங்களுக்கு உயிரோட செட்டில்மெண்ட்டோ இல்ல கிஃப்டோ ரிலீஸோ பண்ண முடியாது. அந்த பரம்பரை சொத்துல அவருக்கு என்ன உரிமை இருக்கோ அதை அவருக்கு கைமாத்தி விடுறதுக்கு மட்டும்தான் ரைட்ஸ். ரைட் ஆஃப் கோபார்ட்னர்ஸ் அப்படின்னு ஹிந்து சக்சஷன் ஆக்ட்ல சொல்லுவோம். ஒரு குடும்பத்துல பிறந்துட்டாங்கனாலே அந்த மகனுக்கோ மகளுக்கோ அந்த குடும்ப சொத்துல எப்பவுமே ரைட்ஸ் இருக்கு. அவங்க நம்ம கோபார்ட்னர்ஸ்னு சொல்லுவோம். அப்படி அந்த குடும்ப சொத்து பிரியாம இருந்துச்சு, பிரிக்காம பார்ட்டிஷனோ எதுவும்